நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே வினோ. நேரம் 3:01. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசு மார்புநோய் மருத்துவமனை HIV மற்றும் TB ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு த ஷோ. வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காசநோய் பற்றிய நிறைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் டாக்டர் சொல்லுங்கள், காசநோய் அப்படின்னா என்ன, அது வர காரணங்கள் என்னென்ன? காசநோய் என்பது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அதாவது நமக்கு நிறைய தெரியும், வைரஸ் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். காசநோய் என்பது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காசநோய் மைக்கோபாக்டீரியம் என்ற கிருமினால் உருவாதுன்ட்டு ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் ராபர்ட் கோச் அவர்கள் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. காசநோய் என்பது பொதுவாக காற்றுல பரவக்கூடிய வியாதி. காசநோயில் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவர் இரும்பும்போதோ தும்பும்போதோ அவருடைய உமிழ்நீரிலிருந்து வரக்கூடிய அந்த டிராப்லெட்ஸ் மூலிமா தான் அந்த நோய் அடுத்தவங்களுக்கு பரவக்கூடும். அவர்களை தொடர்றதுனாலோ அவர்கள் பயன்படுத்துகிற துணியோ சாப்பாடை ஷேர் பண்ணிக்கிறதுனாலோ கண்டிப்பாக இது பரவாது. ஸோ அவங்களுடைய உமிழ்நீர் மூலிமா தான், இந்த எச்சில் மூலமாக தான் இந்த நோய் மற்றவங்களுக்கு பரவும். சரி டாக்டர், இது வர காரணங்கள் என்னென்ன? ஸோ இது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது காற்றுல பரவக்கூடிய வியாதி. நம்ம இந்திய மக்கள் தொகையில் 40% பேர் இந்த காற்றை சுவாசிக்கும் போது ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் அவங்க உடம்புல போயிருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது வியாதியாக மாறுறதுக்கு கிடையாது. காரணம், நம்ம உடம்புல ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது அந்த கிருமி நம்ம உடம்புலே அழிந்து போயிடுது. எப்பெல்லாம் நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ தான் அது நோயாக மற்றவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பேருக்கு மேலே நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக வியாதியாக இன்னும் நிறைய பேருக்கு வரலை. ஓகே டாக்டர், அப்போ காச நோய் அப்படின்றதுக்கும் நம்மளோட இம்யூனிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது? நிறையவே சம்மந்தம் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காசநோய் அப்படின்றது உலகம் முழுசாக நிறைய பேருக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா 2020 டேட்டா உலக சுகாதார மையம் அறிவிச்சிருக்காங்க. சுமார் உலகத்தில் 1 கோடி பேர் ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக காசநோயால் பாதிக்கப்படுறாங்க. அதில் 1/3 நியர்லி 27 லட்சத்துலேருந்து 29 லட்சம் பேர் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த காசநோயை கட்டுப்படுத்த தவறிட்டா நம்மளுக்கு இது ஒரு பெரிய இழப்பாக நமக்கு மாறிவிடும். இப்போ எடுத்துக்கினா இந்த 20ல் சுமார் இந்த 27 லட்சம் பேரில் 4.5 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த காசநோயினால் இறக்குறாங்க. ஸோ அதை தடுக்க வேண்டிய தருணம் இதுதான். அதுக்கான அறிகுறிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காசநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல வரக்கூடியது என்னென்னா இரும்பல் சளி தான். ஏன்னா காசநோய் என்பது 80லேருந்து 90% நுரையீரலை தான் பாதிக்கும், அதாவது லங்ஸை தான் பாதிக்கும். ஆனால் நுரையீரல் மட்டும் பாதிக்கப்படாது, மற்ற ஆர்கன்ஸ், மற்ற உறுப்புகள் எங்கே வேணாலும் டிபி வரலாம். 2 இடத்துல தான் டிபி வராது. ஒன்று நம்ம நகக்கண், இன்னொன்று முடி. இது 2 தவிர உடம்பில் எந்த பகுதி வேணால் நமக்கு டிபி வியாதி பாதிக்கப்படும். ஆனால் நான் மேலே சொன்ன மாதிரி 80லேருந்து 90% நுரையீரலில் தான் வரும். ஸோ நுரையீரலில் பாதிக்கப்படும் போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குன்னா 2 வாரத்துக்கு மேலே இரும்பல் சளி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் 2 வாரத்துக்கு மேலே இரும்பல் சளி இருக்கோ அவங்க எல்லாரும் நமக்கு டிபியாக இருக்குமான்னு சந்தேகப்பட்டு அதற்கான உரிய டெஸ்ட்டை நம்ம பண்ணிக்கணும் ஆரம்ப கட்டத்திலே. 2வது பசியின்மை, இடை குறைதல். இது ஈவினிங் ஆனால் லைட்டாக ஜுரம் வர்றது, நைட் ஸ்வெட்ஸ், நைட்டில் குளிர் வர்றது, சளியில் ரத்தம் இருக்கிறது, மூச்சு திணறல் வர்றது, இதெல்லாம் சில அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க உடனே பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி, அரசு மார்பு நோய் மருத்துவமனை இருந்தாலும் சரி, இல்லை நம்ம GH அந்த மாதிரி பெரிய ஆஸ்பத்திரிலையும் நம்ம போய் உடனே நம்ம பரிசோதனை செஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நுரையீரலில் தான் இது நிறைய பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ மற்ற ஆர்கன்ஸ்க்கும் வரும்போது அது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்கும்? கண்டிப்பாக. இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக வரக்கூடியது எங்கன்னா அடுத்த இது மூளை பாதிப்பு தான். ஸோ நரம்பில் பாதிக்கக்கூடிய டிபி வியாதி உண்டு, எலும்பு மூட்டு பாதிக்கக்கூடிய டிபி வியாதி உண்டு, குடலில் சம்மந்தப்பட்ட டிபி வியாதி உண்டு, ஈவன் தோலில் கூட இந்த டிபி வியாதி வரலாம். இப்போ
மூளையை ஒருத்தவருக்கு டிபி வியாதி பாதிக்குதுன்னா அவரோட சிம்டம்ஸ் இரும்பல் சளியாக இருக்காது. ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு சின்னதாக ஒரு ஜுரம் மாதிரி வரும். அது ஒரு 2-3 நாளையோ இல்லை ஒரு வாரத்தில் இந்த ஜுரம் தீவிரமடையும். அவருக்கு வந்து கழுத்தெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும், நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், அவர் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அவர் இறக்க நேரிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம ஆரம்பத்திலே அதுக்கான உரிய பரிசோதனை செஞ்சு அவரை கண்டிப்பாக நம்மளால் காப்பாற்ற முடியும். இதையே வந்து ஒரு எலும்பில் வந்து பாதிப்பு அடைஞ்சதுன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், இரும்பல் சளி கண்டிப்பாக இருக்காது. எலும்பில் பாதிப்படையும் போது அவங்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்கலாம், அந்த மூட்டு வீக்கமாயிடலாம், லைட்டாக ஜுரம், சாயந்தரமான லைட்டாக ஜுரம் வரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான உரிய பரிசோதனையை நம்ம செஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ காசநோய் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. அது எந்த மாதிரி அதை வந்து தடுக்கலாம்? கண்டிப்பாக. இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து காற்று மூலியமாக பரவக்கூடிய ஒரு வியாதி தான். ஸோ காற்றை நம்ம எந்த வேலையும் தடை போட முடியாது. ஸோ நம்மளுடைய நல்ல உடம்பு எதிர்ப்பு சக்தியை நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதை விட இது ஒருத்தவர்கிட்டேருந்து எப்படி இன்னொருத்தவங்களுக்கு பரவுதுன்னா, காசநோய் பாதிக்கப்பட்ட நுரையீரலில் பாதிக்கப்பட்ட சளியில் கிருமி இருந்தால் தான் அது அடுத்தவங்களுக்கு பரவும். ஸோ அந்த மாதிரி சளியில் கிருமி இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சா அவருக்கு ஆரம்ப கட்டத்திலே மருத்துவத்தை ஆரம்பித்து உரிய மருந்துகளை அரசு மருத்துவர் சொல்கிறபடி குறைந்தது 6 மாதம் அந்த மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் இது அடுத்தவங்களுக்கு வராமல் நம்ம தடுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ காசநோய் இருக்கிறவங்க கிட்ட இருந்து எப்படிலாம் இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு காசநோய் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எப்படி சுகாதாரமாக இருக்கலாம்? கண்டிப்பாக. இப்போ காசநோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் மாஸ்க் போடுறத விட அவருக்கு ஒரு நெறிமுறைகளை நம்ம சொல்லணும். மாஸ்க் இரும்பல் சளி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து தொண்டையில் இருக்க ஒரு எச்சில் மூலியமாகவோ உமிழ்நீர் மூலியமாக தான் அடுத்தவங்களுக்கு பரவக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு இரும்பல் சளி வரும்போது ஒரு கர்ச்சிஃபோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ இல்லை பண்ணணும், நம்ம வாய் மூக்கு ரெண்டையும் மூடிக்கிட்டு தான் இரும்பணும். நம்ம சளி வர்றதை கண்ட இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ நம்ம துப்பக்கூடாது. அதுக்குன்னு தனியாக ஒரு பாட்டில் வச்சு அதில் துப்பி அதை ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்தது வியாதி இருக்கிறவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே பரிசோதனை செஞ்சு வைத்தியத்தை ஆரம்பித்தா அதை அவரையும் காப்பாற்றலாம், அவரை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றலாம். இப்போ ஒரு டிபி வியாதினால ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தர் பாதிப்பு ஏற்பட்டு இருந்ததுன்னா அவர் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. இவருக்கு பரிசோதனை செஞ்சு மருத்துவம் ஆரம்பிக்கும் போதே அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பரிசோதனை செய்வாங்க. அதுவும் முக்கியமாக சர்க்கரை வியாதி, இந்த ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிபி வரத்துக்கான சான்ஸ் உண்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிபி வியாதி இல்லைன்னு உறுதியான பிறகு அவங்களுக்கு 6 மாதம் தடுப்பு மருந்தும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த தடுப்பு மருந்தை எடுத்துக்கிட்டால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம டிபி வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ வீட்டில் இருக்கவங்க தடுப்பு மருந்து எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு டிபி வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ டிபி வந்து குழந்தைங்க அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அந்த தடுப்பு மருந்து வேலை செய்யுமா? கண்டிப்பாக. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிறந்த உடனே பிசிஜின்ற ஒரு வேக்சினை நம்ம கொடுக்குறோம். எதுக்காகனா டிபி வராமல் தடுக்கிறது. பட் பிசிஜி வேக்சினோடைய இதை பார்த்திங்கன்னா அந்த பொட்டன்சியை பார்த்திங்கன்னா டிபி வராமல் மட்டும் தடுக்கிறது கிடையாது, ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிபி குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது. அப்போ அந்த குழந்தைக்கு டிபி வியாதி வந்ததுன்னா நேரடியாக அது மூளையை தான் பாதிக்கும். மூளையை பாதிச்சுன்னா குழந்தை இறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஸோ அதனால் அந்த பிசிஜி வேக்சின் ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிபி வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து நம்ம பிசிஜி வேக்சின் பொறுத்து. இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தர் வீட்டில் நம்ம டிபின்னு ஒரு பெரியவரையோ ஒரு வயசானவங்களோ இல்லைன்னா வந்து ஒரு 18 வயசு இருக்கிற டிபி இருக்குன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணால் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள 2 வயது பிரிவினராக பிரிக்கிறோம். 5 வயதுக்கு மேல் 5 வயதுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு. இவங்க 2 பேருக்கும் நம்ம அந்த வியாதி இருக்குதான்றதை டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு 5 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து இல்லை, எந்த சிம்டம்ஸ் இல்லை, டிபிக்காக சிம்டம்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு தடுப்பு மருந்து கொடுக்கறத நம்ம டிலே பண்ணலாம். விருப்பப்பட்டால் நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னா டிலே பண்ணலாம். ஆனால் 5 வயதுக்கு கீழே இருக்கிற அனைத்து குழந்தைங்களுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தடுப்பு மருந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகே டாக்டர், இப்போ காச நோய்க்கு வந்து இப்போ இத்தனை மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கான வேக்சின் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஒரே ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே வேக்சின் வந்து பிசிஜி வேக்சின் தான்.
அது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இப்போ இந்திய அரசாங்கம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மூலியமாக இப்போ என்ன பண்ணுறோம், அதே பிசிஜி வேக்சினை இப்போ நம்ம வந்து 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு சோதனை வந்து இப்போ புதுச்சேரியில் நடக்க போகுது. அதுக்கான முதற்கட்டமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 குரூப் ஆஃப் மக்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். யாருக்குன்னா, கடந்த 5 ஆண்டில் டிபி வந்து குணமானவங்க, கடந்த 3 ஆண்டில் டிபி வந்தவங்க கூட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஹவுஸ் ஹோல்ட் கான்டாக்ட்னு சொல்லுவோம் அவங்க, அப்புறம் சர்க்கரை வியாதி உள்ளவங்க, அடுத்தது வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அடுத்து ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கவங்களுக்கு, அடுத்தது மால்நியூட்ரிஷன்னா அந்த சத்து குறைபாடு உள்ளவங்க. இந்த 6 குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம செலக்ட் பண்ணி இவங்களுக்கு அதே குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தோமோ அதே பிசிஜி வேக்சினேஷனை நம்ம இவங்களுக்கு கொடுத்து ஒரு பரிசோதனை செய்ய போகிறோம். ஏன்னா பிகாஸ் இது வந்து இங்கே மட்டும் இல்லை, நிறைய ஐரோப்பிய கண்ட்ரிகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆல்ரெடி இந்த ட்ரையல் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவிலையும் இப்போ நம்ம இதை முதற்கட்டமாக புதுச்சேரி மாநிலத்தில், பல மாநிலத்தில் செய்கிறாங்க, புதுச்சேரியிலையும் அதே பிசிஜி வேக்சினேஷனை நம்ம இந்த 6 குரூப் ஆஃப் பீப்புள் கொடுக்க போகிறோம். கொடுத்து அவங்கள 3 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். அவங்களுக்கு அந்த 3 வருஷத்தில் டிபி பரவாமல் வந்ததுன்னா, புதுசாக வியாதி வராமல் இருந்ததுன்னா, இந்த பிசிஜி வேக்சினேஷனை 18 வயசுக்கு மேலே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் கொடுக்க போகிறது இந்திய அரசாங்கம். ஓகே டாக்டர், இப்போ காசநோய் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி காசநோய் வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து டிசீஸாக பிரேக் ஆகிறதுக்கு காரணமே நம்ம இம்யூனிட்டி தான். ஸோ அதுக்கான நல்ல புரத சத்து உள்ள சாப்பாடு தான் கண்டிப்பாக, அதை ப்ரோட்டீன் ரிச் டயட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். இது டிபி வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, நல்லா இருக்கிறவங்களுக்கும் நம்ம புரத சத்து நல்லா சாப்பிட்டா நமக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும். புரத சத்து எதுலன்னா, நார்மலாக கிடைக்கக்கூடிய பருப்பு வகைகள், மல்லாட்டை, இந்த மாதிரி இதில் ப்ளஸ் நம்ம வந்து டெய்லி சாப்பிடக்கூடிய காய்கறிகள், இதில் ரெண்டாவது என்வி சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன், முட்டை, இதில் எல்லாத்துலேயுமே புரத சத்து அதிகமாக உள்ளது. இதை எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி நமக்கு டெவலப் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ இந்த காசநோய் அப்படின்றது வந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய நோயா? 100%. இப்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே டிபின்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை காசநோய் நமக்கு கண்டறிஞ்ச உடனே முதல்ல கொடுக்கக்கூடிய மருந்து வந்து ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இந்தியாவில் உலகம் முழுக்க 4 மாத்திரைகள் தான் இருக்குது. ஐசோனியசின் ஒரு மாத்திரை, ரிஃபாம்பசின், பைரசினமைட், ஈத்தாம்புட்டல். இந்த 4 மாத்திரையும் ஒரு ஃபிக்ஸட் காம்பினேஷனில் ஒரே மாத்திரையில் கம்ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. இந்த மாத்திரையை அவங்கவுங்க வெயிட் பேண்டுக்கு, அதாவது பேஷண்ட்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 மாத்திரையோ 3 மாத்திரையோ 4 மாத்திரையோ கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை மருத்துவர் சொல்லக்கூடிய குறைந்தபட்சம் 6 மாதம் விடாமல் எடுத்துக்கிட்டால் இந்த காசநோயை முழுமையாக நம்மளால் குணப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், இப்போ காசநோய் வந்தவங்க இப்போ மாத்திரை எடுத்துக்கிறாங்க, அதிலே சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படுது. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்? ஒவ்வாமைன்றது வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அட்வர்ஸ் ரியாக்ஷன் பிகாஸ் இப்போ நம்ம டிபின்றது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஸோ பாக்டீரியல் டிசீஸ்க்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்போம். இந்த 4 மாத்திரையுமே ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். இந்த 4 மாத்திரையும் ஒரு ஃபிக்ஸட் டோஸில் நம்ம ஒரே டேப்லெட்டில் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு சின்ன சின்ன ஓமைகள் ஏற்படும் தான் அந்த அட்வர்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. மாத்திரைகள் நம்ம உங்களுக்கே தெரியும், ஒரு சளி இரும்பல்னால் நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஒத்துக்கல, வயிறு பிரச்சனை வருது. ஸோ இப்போ இந்த 4 ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது ஒரு சின்ன தொந்தரவு, வயிறு பிரச்சனை வரலாம், வாந்தி வரலாம், மயக்கம் வரலாம், மேலே அரிப்பு ஏற்படலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான். இதுக்கான துணை மாத்திரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா 100% இது பெரிய அட்வர்ஸாக உங்களுக்கு வராது. வியாதியும் சீக்கிரம் குணமாகிறதுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன? கண்டிப்பாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிஸ்டன்றது இந்த டிபி வியாதி டிபி கிருமியினால் வருது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 4 மாத்திரைக்கும் 90% எல்லாருக்கும் வந்து இது குணமாயிடும். ஆனால் அதுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி, அதாவது அந்த கிருமி மியூட்டேஷன் சொல்லிட்டு தன்னைத்தானே இந்த மாத்திரைங்களுக்கு எதிர்ப்பாக உருமாற்றிக்கும். அது யாரால் உருவாகுதுன்னா கண்டிப்பாக மனிதர்களால் தான், அந்த கிருமினால் இல்லை. என்ன காரணம்,
நம்ம 6 மாதம் மாத்திரை சாப்பிட சொல்கிறோம். அந்த பேஷண்ட் என்ன செய்வார், 2 மாதம் மாத்திரை சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே எனக்கு தான் உடம்பு நல்லா இருக்குது, நான் அதிகமாக தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டா எனக்கு உடம்பு சூடாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை பாதியிலே விட்டுடுறாங்க நிறைய பேர். இது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது, ஏதோ ஒரு காரணத்துக்காக பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த 6 மாதம் ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றது கிடையாது. 10 நாள் சாப்பிடுவாங்க, எனக்கு வயிறு வலிக்குது, மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு 5 நாள் மாத்திரை விடுவாங்க, திருப்பி 10 நாள் சாப்பிடுவாங்க, திருப்பி 5 நாள் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விட்டு விட்டு சாப்பிட்றவங்க, இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இர்ரெகுலர் பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் சாப்பிடும்போது அந்த கிருமி நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரைக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை தானாக அதுவே டெவலப் பண்ணிக்கும். அதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸை சாதா பரிசோதனையில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கிருமியை இப்போ புதுசாக நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. சளி பரிசோதனை முதல்ல மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து தான் நம்ம டிபியை டயக்னோஸ் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை. ஆரம்ப கட்டத்திலே மாலிகுலர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட்டு இல்லை கல்ச்சர் பண்ணி பார்க்கலாம். பட் கல்ச்சர்னா நம்ம குறைஞ்சபட்சம் 4 வாரம் 6 வாரம் ஆகும் எந்த மாத்திரைக்கு அந்த கிருமி வேலை செய்யலைன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் இந்த நேட் நான் சொன்னேன்ல, நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட், அதில் 2 மணி நேரத்திலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த கிருமி ஒரு சில முக்கியமான மாத்திரைக்கு, அந்த ரிஃபாம்பசின் சொல்கிற மருந்துக்கு வேலை செய்யுமா செய்யாதா, அன்றைக்கே நம்ம டயக்னோஸ் பண்ணி அன்றைக்கே அதுக்கான மாத்திரை வழிமுறைகளை நம்ம மாற்றி கொடுக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸுன்றது வந்து கிருமி மாறுறதை விட நம்மளால் உருவாக்கப்பட்டது தான் 90%. ஓகே டாக்டர். இப்போ டிபியில் வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிபி வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டேஜஸ் அப்படி ஸ்டேஜஸ் நமக்கு கிடையாது. நான் மேலே சொன்ன மாதிரி அந்த சிம்டம்ஸ் இருக்குங்க, இரும்பல், சளி, இப்போ எடை குறைதல், பசியின்மை, இதை மாதிரி தொந்தரவு. வீட்டில் ஏற்கனவே ஒருத்தர் டிபி இருக்குன்னா உடனே நம்ம போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்ணி ஆரம்ப கட்டத்திலேயே மாத்திரை சாப்பிட்டா இந்த சளி இரும்பலோட அந்த வியாதி 6 மாதத்தில் பூரணமாக குணமாயிடும். நான் சொன்ன மாதிரி மாத்திரையை விட்டு விட்டு சாப்பிட்றவங்களுக்கு தான் என்ன பண்ணும், அந்த கிருமியோட வீரியம் அதிகமாகும். வீரியம் அதிகமாச்சுன்னா நுரையீரல் மட்டும் பாதிக்காது, நுரையீரலும் பாதிப்பு ஏற்பட்டுடும், மற்ற உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட் இரும்பி சளியில் ரத்தம் வருது, மூச்சு திணறல் வருது. அது இங்கே மட்டும் இல்லாமல் மூளையை போய் பாதிக்கிறது. அந்த மாதிரி மற்ற உறுப்புகளும் இருப்பணும். அந்த எந்தெந்த ஆர்கன் டேமேஜ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சில சிம்டம்ஸு வேரி ஆகும். பட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், சளி இரும்பல் இருக்கும்போதே ஆரம்ப கட்டத்திலே நம்ம சளி பரிசோதனை செஞ்சு டிபிக்கான வைத்தியத்தை ஆரம்பத்திலே நம்ம ஆரம்பிச்சுட்டா பூரணமாக 100% நம்மளால் இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். அதை விட்டுட்டிங்கன்னா தான் ஒவ்வொரு ஆர்கனாக டேமேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு நுரையீரல் டேமேஜ் ஆகும், அடுத்தது நமக்கு மூளையை பாதிக்கலாம், அடுத்தது கல்லீரலை பாதிக்கலாம். இப்படி ஒரு ஆர்கனாக பாதிச்சதுனா தான் அந்த சிம்டம்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே டாக்டர். அப்போ நுரையீரலில் வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஆர்கனுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது? 100%. நம்ம அந்த ஆரம்ப கட்டத்திலே மாத்திரை எடுத்து முழுமையாக அந்த மருத்துவர் ஆலோசனைப்படி 6 மாதம், குறைஞ்சபட்சம் 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டா அது நுரையீரலை விட்டவே நம்ம 100% குணப்படுத்த முடியும். ஓகே டாக்டர். இப்போ டிபி ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட செக்கப்ஸ் எப்படி இருக்கணும்? ரெகுலராக டாக்டர் எப்போ போய் பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது? வெரி குட். ஸோ இது ஒரு முக்கிய கேள்வி. இப்போ நம்ம வந்து டிபியை வந்து ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுறது ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணிட்டு வந்தோன்னா எக்ஸ்ரேவை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. நம்ம சளி பரிசோதனை தான் முதல் டெஸ்ட்டே வந்து டிபியை டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ ஆரம்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரு சளி பரிசோதனை பண்ணி அது டிபின்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணோம், உடனே மாத்திரையை அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்தே நம்ம மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு 2 மாதம் முடியும் போது அதை பேர் வந்து இன்டென்சிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாத்திரை ஆரம்பிச்சதுலேருந்து 2 மாதம் அந்த இன்டென்சிவ் ஃபேஸ் முடியும் போது திருப்பி ஒரு சளி பரிசோதனை செய்யணும். அடுத்தது 6 மாதம் முடியும் போது அந்த 3வது மாதத்துலேருந்து 6வது மாதத்தை நம்ம கண்டினியூவேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 6வது மாதம் முடியும் போது ஒரு சளி பரிசோதனை கண்டிப்பாக செய்யணும். ஆனால் இது மட்டும் இல்லை, நம்ம மாத்திரை சாப்பிடும்போது நமக்கு உடலில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகலைன்னா நம்ம எப்போ வேணாலும் நடுவில் சளி பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். ஆனால் குறைஞ்சது 2 பண்ணணும். எப்போன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து 2வது மாதம் முடியும் போதும், ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்ச அந்த 6வது மாதம் தான் கண்டிப்பாக நம்ம சளி பரிசோதனை செஞ்சுக்கணும். ஓகே டாக்டர். இப்போ வந்து ரெகுலர் செக்கப் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து டிபி நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு இன்னொரு தடவை டிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது கண்டிப்பாக. பிகாஸ் டிபி வந்து
ஒருத்தர் இன்றைக்கி டிபி வந்து 6 மாதத்தில் மாத்திரை முடிக்கிறாருன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராமில் ஒரு பேஷண்ட்டு இன்றைக்கி வைத்தியத்தை முடித்தாலும் அடுத்த 2 வருஷத்துக்கு அவரோட ட்ரீட்மெண்ட் கார்டு எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாத்திரை அவர் சாப்பிட்றாரோ அங்கேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வர சொல்லி செக் பண்ணுவாங்க. அதாவது டிபி மெடிசன் முடிஞ்சதுலேருந்து 6வது மாதம், 12வது மாதம், 18வது மாதம் மற்றும் 24வது மாதம், அதாவது 2 வருஷத்துக்கு அந்த பேஷண்ட்டை கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு அரசு மார்புநோய் மருத்துவமனை ஹெச்ஐவி மற்றும் டிபி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு காசநோய் பற்றிய நிறைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் டாக்டர் சொல்லுங்கள், இப்போ வந்து பிற நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது ஹெச்ஐவி கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் டிபி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் டாக்டர்? இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டிபி காசநோயின்றது காற்றுல பரவக்கூடியது. நம்ம அனைவரும் இப்போ நம்ம ஒரு சின்ன பப்ளிக் பிளேஸுக்கு போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், மார்க்கெட் போகிறோம், சினிமா தேட்டருக்கு போகிறோம். டிபி பேஷண்ட்டு காஃப் பண்ணும்போது அது 6 அடி தூரத்துக்கு அவங்கள சுற்றி இருக்கிற 6 அடி வட்டாரத்தில் அந்த கிருமி காற்றுல பரவக்கூடும். அதை சுவாசிக்கிற எல்லாருக்குமே அந்த கிருமி நம்ம உடம்புல உள்ளே போகும். நம்ம உடம்புல ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது அந்த கிருமி நம்ம உடம்புலே அழிஞ்சிரும். ஆனால் நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் அது வியாதியாக மாறும். ஆனால் இதில் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதா இருமல் சளி நம்ம சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க வைரல் ஃபீவர்னு. வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சளி இருமல் வந்தால் அடுத்த 2 நாளே மற்றவங்களுக்கு வந்துடும். அது உடனே ஃபீவர் வரலாம், சளி இருமல் அந்த மாதிரி. பட் டிபி அது அப்படி கிடையாது. இப்போ டிபினால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிபி இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுவிட முடியாது. காரணம், இந்த டிபி கிருமிக்கு இன்குபேஷன் பீரியடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்குபேஷன் பீரியட்னா கிருமி நம்ம உடம்பு உள்ளே போனதுலேருந்து நமக்கு அது வியாதியாக மாறக்கூடிய அந்த பீரியடை தான் இன்குபேஷன் பீரியட் சொல்லுவாங்க. அது டிபி கிருமிக்கு எவ்வளோ நாள்னா 2 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ 2 வருஷம் கழித்து கூட வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே டிபினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் 2 வருஷம் கழித்து அதே வீட்டில் ஒருத்தருக்கு டிபி வியாதி வரலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி டிபி வியாதி இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஹோல்ட் கான்டாக்ட் சொல்கிறவங்க எல்லாரும் 3 மாதத்துக்கு ஒரு தடையோ 6 மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை அவங்களுக்கு எப்போல்லாம் இந்த இரும்பல் சளி இருக்குதோ கண்டிப்பாக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு சென்று உடனே நம்ம பரிசோதனை செஞ்சுக்கணும். இன்னொன்று, டிபி பரிசோதனையும் மற்றும் மருந்துகளும் 100% இலவசமாக தான் அரசாங்கத்தால் செய்யப்படுறது. ஓகே டாக்டர், இப்போ டிபி வந்து அந்த மருந்துகள் வந்து டிபி பேஷண்ட்க்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்? கண்டிப்பாக எஸ். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு நான் இது சொல்லணுன்னா ஒரு சின்ன டிபி ப்ரோக்ராம் பற்றி உடைய எவல்யூஷன் நான் சொல்கிறேன். டிபி ப்ரோக்ராம் எப்படி உருவானதுன்ட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் 1882 ராபர்ட் கோச்ன்ற ஒரு சயின்டிஸ்ட்னால தான் இந்த டிபி கிருமி கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 200 ஆண்டுகளாக நம்ம இந்த டிபி வியாதிக்கு வைத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம டிபியை நம்ம சமுதாயத்தை விட்டு ஒரு எலிமினேட் பண்ணுற ஸ்டேஜுக்கே நம்மளால் இன்னும் போய் ரீச் ஆக முடியல. ஸோ இந்திய அரசாங்கம் முதல்ல 1962 தான் நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம 1997 வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். 1992 என்னாச்சுன்னா நம்ம டிபினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சடனாக ஒரு இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாச்சு அரசாங்கத்தில். ஏன் திடீர்னு என்ன ஆச்சு, நம்ம நார்மலாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனாலும் இருந்தாலும் இறப்பு விகிதம் எதனாலன்னு பார்த்தா அப்போ தான் ஹெச்ஐவி பாதிப்பு வந்து டிபியில் தெரிய ஆரம்பிச்சிது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹெச்ஐவின்றது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அதுக்குன்னு தனியான ஒரு சிம்டம்ஸ் கிடையாது. அந்த ஹெச்ஐவி கிருமி பாதிக்கப்பட்டால் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய டி செல்ஸ்ன்ற செல்ஸை தான் அது குறைக்கும். ஸோ அந்த எதிர்ப்பு சக்தியை குறைச்சோடனே டிபியோட வீரியம் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ இறப்பு விகிதமும் நிறைய வர ஆரம்பிச்சுது. ஸோ அதனால தான் 1992லேருந்து 97க்குள்ளே நம்ம இந்த ப்ரோக்ராமை புது வழிமுறைகளை கொண்டு வந்து இந்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. என்னென்னா நம்ம பழைய ப்ரோக்ராம் அந்த நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராமை ரிவைஸ்டு நேஷ்னல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு பேர் மாற்றி அதில் முக்கியமான பிரின்சிபல் என்னென்னா டாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ வழிமுறையை கொண்டு வந்தாங்க. முதல் டாட்ஸ்னால் என்னென்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, டிபினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உடனே மாத்திரை ஆரம்பிச்சிருவாங்க.
30 நாள் மருந்துகளை பேஷண்ட் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேஷண்ட் அந்த 30 நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு திரும்பி வருவாரா வரமாட்டாரா, அவரை சரியான முறையில் நம்மளால் தேட முடியல சமுதாயத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வியாதி வந்து பரவக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த டாட்ஸில் என்ன பண்ணாங்கன்னா, பேஷண்ட்டு எங்கே வேணாலும் டிபின்னு அவருக்கு டயக்னோஸ் ஆனாலும் அவருடைய ட்ரீட்மெண்ட்டு மட்டும் அவர் வீடு எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து மட்டும்தான் அவருக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம பேஷண்ட் அந்த மருந்துகளை முடிக்கிற வரைக்கும் அவரை ஃபீல்டில் ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த டாட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ பேஷண்ட் என்ன பண்ணுவார், அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒருத்தவங்கள நாமினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கல ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம், ஆஷாஸ் இருக்கலாம், ஏஎன்எம்ஸாக இருக்கலாம், இல்லை டிபிக்குனால டிபி மருத்துவத்துக்குன்னு நியமிக்கப்பட்ட டிபி ஹெல்த் விசிட்டர் இருக்குது, அவங்க இருப்பான். ஸோ அவங்க கண்ணெதற்கே அந்த பேஷண்ட்டை அந்த மாத்திரைங்களை முழுங்கிட்டு அந்த எம்டி பிளிஸ்டர்ஸை கையில் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இதில் ஆர்என்டிசிப்பில் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட் நமக்கு வந்தது. 90% எல்லா பேஷண்ட்டும் அந்த ஃபஸ்ட்டு 2 மாதத்துலேயே அவங்களோட கிருமியோட அளவு நிறைய குறைய ஆரம்பிச்சிது. பாசிட்டிவாக இருக்கவங்க எல்லாரும் நெகட்டிவ் ஆனாங்க. பட் அந்த கடைசி 10% நம்ம ரீச் பண்ணுறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணாங்க, 2017 திருப்பி டெய்லி ரெஜிமெண்ட்க்கு நம்ம வந்தோம். டெய்லி கொடுத்தா அந்த கடைசி 10% நம்மளால் ரீச் பண்ண முடியும். இப்போ அதுக்காக என்ன பண்ணோம், டெய்லி கொடுத்தனா பேஷண்ட்டுக்கு மாத்திரையோட அளவு அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ தான் இந்த எஃப்டிசி அப்படின்னு சொன்னோம். எஃப்டிசின்னா என்னென்னா ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபி வியாதிக்கு ஆரம்ப கட்டத்தில் 4 மாத்திரைகளை தான் கொடுப்போம். அந்த 4 மாத்திரையும் ஒரு ஃபிக்ஸட் டோஸில் ஒரே மாத்திரையை கம்ப்ரெஸ் பண்ணி பேஷண்ட்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம் இப்போ. ஸோ இதை மாதிரி பேஷண்ட்டை கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டு குறைஞ்சபட்சம் 6 மாதம் மாத்திரை சாப்பிடணும். அந்த 6 மாதம் மாத்திரை சாப்பிடும்போது பேஷண்ட்டுக்கு அரசாங்கமும் ஒரு சின்ன ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பும் பண்ணுது. அது பேர் தான் இது நிக்ஷய் போஷன் யோஜனான்னு சொல்லுவாங்க. நிக்ஷய் போஷன் யோஜனா என்னென்னா, ஒரு டிபி பேஷண்ட்டும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் நாள்லேருந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டு முடிக்கிற வரைக்கும் மாதம் 500 ரூபாய்க்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். இது வந்து அரசாங்கத்தில் கொடுக்கப்படுற ஒன்று. மற்றொன்று என்னன்னா, பிரதான மந்திரி டிபி முக்து பாரத் அபியான் சொல்லுவாங்க. அது என்னென்னா, நம்ம டிபினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற நாம்பளே அவங்களுக்கு ஒரு சின்ன நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அரிசி, பருப்பு, எண்ணெய், பால் பவுடர் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இது ஆனால் அரசாங்கத்தினால் கொடுக்கறது கிடையாது. சமுதாயத்தில் இருக்கிற யார் வேணாலும் நம்மளே யாராவது ஒரு டிபி பேஷண்ட்டை தத்தெடுத்த மாதிரி அந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் முடிக்கிற வரைக்கும் மாதம் இந்த நியூட்ரிஷன் ஒரு தடவை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அரசாங்கம். ஓகே டாக்டர், இப்போ வந்து டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து 2030 அதாவது WHO வந்து 2030 டிபி எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து 2025 டிபி எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க? கண்டிப்பாக, பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா நம்ம 200 வருஷமாக இந்த டிபி வியாதி கூட போராடிட்டு இருக்கோம். ஸோ உலக சுகாதார மையம் 2030 ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் உலகத்திலே டிபியை நம்ம எலிமினேஷன், பிகாஸ் ஒரு வியாதியை எலிமினேட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜ் எரடிகேஷன் ஒன்று ஸ்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம எலிமினேட் பண்ணால் தான் எரடிகேஷன் ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ண முடியும். பட் 2030 தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உலக சுகாதார மையம் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் நமது அரசாங்கம், இந்திய அரசாங்கம் நமது ஹெல்த் ஸ்டாஃப் மேலே உள்ள நம்பிக்கையில் நம்மளால் 2025 நம்மளால் டிபியை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ டிபி இல்லா ஒரு பாரதத்தை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் ஒரு பார்லிமெண்ட்டில் இதை கூறியிருக்கார். ஸோ அதுக்கு தான் வந்து 2017 வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜிக் பிளானை ஒன்று கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது டிபி அரேகா தேஷ் ஜீத்தேகான்னு சொல்லுவாங்க. அதாவது டிபி தோற்கும் தேசம் வெல்லும். இது 2025 நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அது எப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக டிபினால் பாதிக்கப்படுறவங்களோட அளவை நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும். எவ்வளோ குறைக்கணும்? 2015 பேஸ் லைனாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு 15 வருஷத்துக்கும் உலக சுகாதார மையம் வந்து ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுவாங்க. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்னு சொன்னாங்க. 2015 2030 நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதனால தான் உலக சுகாதார மையம் 2030 டார்கெட்டாக வச்சாங்க. நம்ம இந்திய அரசாங்கம் அதை 2025 நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்
அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாரும் இதுக்கு உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு முன்னோடியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொன்னோம், நம்ம முதல்ல கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட இப்போ டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். பேஷண்ட்டுக்கு 6 மாதம் மாத்திரை கொடுக்குறோம். பேஷண்ட்டை வந்து அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நம்ம மாத்திரையை வச்சு கொடுக்குறோம். ஸோ அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிபி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகாஸ் ஒரு டிபி பேஷண்ட்டை நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டு 15 பேரை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இந்த டிபி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்த ஒருத்தவர் அடுத்த ஒரு வருஷத்தில் இன்னும் 15 பேருக்கு டிபி வியாதியை கொடுத்துருவார். ஸோ ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு டிபி பேஷண்ட்டும் முக்கியம். ஒருத்தவருக்கு நீங்கள் டிபி ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டிங்கன்னா, அவர் அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்னும் 15 பேருக்கு டிபி வியாதி அவர் மூலிமா பரவிடும். ஸோ ஒரு பேஷண்ட்டு டிபி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு தடுப்பு மருந்து வேணும். பிகாஸ் எந்த ஒரு வியாதியும் சமுதாயத்தை விட்டு நம்ம ஒழிக்கணும்னா கண்டிப்பாக வேக்சின் இல்லாமல் நம்மளால் அதை கட்டுப்படுத்தவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. அதுக்காக தான் இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்க, பிசிஜி வேக்சினேஷன் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக டிபி வியாதியை தடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய டூலாக இருக்குது நமக்கு. ஓகே டாக்டர், இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கிட்னி அந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்களுக்கும் டிபி பாதிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால் டாக்டர்? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு, இல்லை வந்து கிரானிக்காக வயிறு பிரச்சனை இருக்குது, இந்த முடக்குவாதத்தினால இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஸ்டீராய்டுன்ற மாத்திரை வந்து ரெகுலராக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி மற்றவங்களோட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு டிபி வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டு, இல்லை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இல்லை இந்த ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஆரம்ப கட்டத்திலே பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு டிபி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம 6 மாதம் தடுப்பு மருந்து உடனே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் நம்ம தடுப்பு மருந்து கொடுத்தா கண்டிப்பாக டிபி வராமல் அவங்கள பாதுகாக்கலாம் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, வயதானவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து எப்படி டிபி வராமல் நம்ம பாதுகாக்க முடியும்? நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து யாருக்கெல்லாம் உடம்புல இரும்பல், சளியோ இல்லை வேறு எந்த தொந்தரவு வந்தால் ஆரம்ப கட்டத்திலே முதல்ல பரிசோதனை செஞ்சுக்கணும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது காற்றுல பரவக்கூடிய வியாதி, நம்ம இது எதையும் தடை போட்டு அணை கட்டி தடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஆரம்ப கட்டத்திலே பரிசோதனை செஞ்சுக்கணும். பரிசோதனை செஞ்சுக்கணும், உரிய மருத்துவத்தை கண்டிப்பாக 6 மாதமோ அது டாக்டர் என்ன மருத்துவ ஆலோசனை சொல்கிறாரோ அதுபடி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட் டயக்னோஸ் ஆனவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைவருமே, அது நான் சொன்ன மாதிரி 5 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, 5 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வந்து பரிசோதனை செஞ்சு நமக்கு டிபி இருந்தால் முழுமையாக மாத்திரை ஆரம்பத்தில் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தடுப்பு மருந்து கொடுக்கணும். அப்புறம் நம்மளோட ஹெல்த் எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபி எப்பயுமே இரும்பல், தும்பல் இயற்கையாக வர்றது, நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஸோ அப்படி இருமும்போது தும்பும்போது நான் திருப்பி சொல்கிறதுனா, ஒரு கர்ச்சிஃபோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ, இல்லை சடனாக நம்ம இரும்பும்போது நம்ம முட்டியை மடக்கி, இந்த எல்போ ஜாயிண்ட்டை மடக்கி நம்ம வாயும் மூக்கையும் நம்ம கையால் மூடிக்கிட்டு இருமுனா தும்புனா கண்டிப்பாக டிபி வியாதின்னு இல்லை, எந்த விதமான ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட அரசு மார்பு நோய் மருத்துவமனை HIV மற்றும் டிபி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு காசநோய் பற்றிய நிறைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் டாக்டர் சொல்லுங்கள், ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் இப்போ டிபி வர வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க மாத்திரைகள் எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக டிபி வியாதி யாரை வேணாலும் பாதிக்கப்படும். ஏன்னா காற்றுல பரவக்கூடிய வியாதி. ப்ரெக்னன்சி பீரியடில் அது வந்து முதற்கட்டத்தில், அதை முதல் 3 மாதத்திலோ இல்லை அடுத்த 3 மாதத்திலோ இல்லை டெலிவரி டைமில் எப்போ வேணாலும் டிபி பாதிப்பு வரலாம். ஏன்னா வீட்டில் யாருக்கோ டிபி இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து. ஏன்னா ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம ஹீமோக்ளோபின் லெவல்லாம் கொஞ்சம் குறைய தான் செய்யும். நல்ல புரத சத்து அதெல்லாம் சாப்பிட்லன்னா அவங்களுக்கும் டிபி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
அப்படி அவங்களுக்கு டிபி வியாதி பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க சளி பரிசோதனை செஞ்சுக்கு தான் ஆகணும். ஏன்னா ஒரு சில பேஷண்ட்டுக்கு கேட்பாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் எப்படி எக்ஸ்ரே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கெல்லாம் பல வழிமுறைகள் வந்துடுச்சு. நம்ம லெட் ஷீட்டுன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டோடைய ப்ரெக்னென்சியை ப்ரிவெண்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுக்கிறோம். சளி பரிசோதனை கண்டிப்பாக செய்கிறோம். சளி பரிசோதனை எக்ஸ்ரே செஞ்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிபின்னு உறுதியாச்சுன்னா கண்டிப்பாக டிபி வியாதிக்கான மாத்திரையை அவங்க சாப்பிடணும். இப்போ அது முதற்கட்டமாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ட் டிபி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அவங்க 6 மாதம் மாத்திரை சாப்பிடணும். இது அவர்களுக்கு மட்டும் இல்லை, பிறக்க போகிற குழந்தையும் டிபி வியாதினால் பாதுகாக்க வேண்டியது இந்த வழிமுறையில் தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய தாய்மார்கள்லாம் உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க, நீ மாத்திரை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பாதிப்பு வந்துடும், அதனால் மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ப்ரெக்னென்சி டைம்லேயும் பேஷண்ட்டுக்கு டிபி வியாதின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக முழுசாக அவங்க மாத்திரை சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அந்த மதரோட ரத்தம் மூலயமா அந்த டிபி வியாதி குழந்தைக்கும் உருவாகக்கூடிய குழந்தைக்கும் பாதிக்கும். ஸோ குழந்தை பிறக்கும் போதே டிபியினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களாம் இருக்கும். அது பேர் தான் ஜெனட்டிக்கல் டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் வந்தால் பிறந்த குழந்தையும் ஆரம்பத்திலே நம்ம மாத்திரை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். இதே அவங்க மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அவங்களுக்கு வியாதியை கண்டுபிடிச்சி மாத்திரை முழுமையாக எடுத்துக்கிட்டால் பிறந்த குழந்தைய நம்ம 100% டிபி வியாதியிலேருந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமுக்காக இந்த மாத்திரைகளை எதாவது மாற்றணுமான்னா கண்டிப்பாக இப்போ கொடுக்கக்கூடிய அந்த 4 மாத்திரைகள் தேவையில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த மாத்திரை ஒவ்வாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாத்திரையை மாற்றலாமே தவிர கண்டிப்பாக எல்லோரும் ஜென்ரல் பாப்புலேஷன் தான் கொடுக்குறோமோ அதே மாத்திரைகள் தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஓகே டாக்டர், இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் டிபி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மீதி யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக இப்போது நான் மேலே சொன்ன மாதிரி திருப்பி இது காற்றுல பரவக்கூடிய வியாதி தான். முக்கியமாக இவங்க எல்லாரையும் நம்ம டெக்னிக்கலாக சொல்லும்போது டிபி சஸ்பெக்ட்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் டிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி எப்போல்லாம் குறையுதோ அவங்களுக்கு டிபி வர சான்ஸ் அதிகமாக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவினால் பாதிக்கப்படுறவங்க. ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி டிபி 6 மாதம் வைத்தியம் முடித்தா கூட அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது டிபி வரத்துக்கு. மூணாவது சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களும். ஒரு மிகப்பெரிய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேர்டன். எல்லாரும் சொல்லுவாங்க ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் டிபி அதிகமாக இருக்குன்ட்டு. புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா 35% டிபின்னு டயக்னோஸ் ஆகிறவங்க எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி இருக்குது. ஸோ அந்த 35% டிபி டயபெட்டிக் பேஷண்ட்ஸை நம்ம டயபெட்டிக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே நம்ம ஸ்க்ரீன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இந்த வியாதி இந்த அளவுக்கு அதிகமாக வராமல் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சுகருக்கான மெடிசன் தரோம். ஸோ அந்த மாதிரி டயபெட்டிக் கிளினிக் வர பேஷண்ட்டை எல்லாரையும் நீங்கள் இரும்பல் சளி இருந்தால் கண்டிப்பாக பரிசோதனை ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக நம்ம மார்பு நோய் மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படின்றது கிடையாது. இப்போ இந்த சளி பரிசோதனை எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா அடுத்தது கேஸ் ஃபைண்டிங். எப்படி நம்ம கேஸை டயக்னோஸ் பண்ணுறதுல 3 விதம் இருக்குது. ஒன்று என்னென்னா பேசிவ் கேஸ் ஃபைண்டிங் சொல்லுவாங்க. பேசிவ் கேஸ் ஃபைண்டிங்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்து அவர் டாக்டர்கிட்ட வராருன்னா அது பேர் பேசிவ் கேஸ் ஃபைண்டிங். ஆனால் டிபியை பொறுத்த வரைக்கும் பேசிவ் கேஸ் ஃபைண்டிங் எப்போ டிபி அது முத்தின பிறகு தான் பேஷண்ட் நம்மக்கிட்ட வைத்தியத்துக்கு வர்றார். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் ஆக்டிவ் கேஸ் ஃபைண்டிங் சொல்லுவாங்க. அதுதான் மிக மிக முக்கியமானது. என்னென்னா ஆஸ் எ ஹெல்த் கேர் ஒர்க்கர் நம்ம டிபிக்காக இருக்கிற மருத்துவர்களோ இல்லை அதில் பணி செய்கிறவர்களோ என்ன பண்ணுவாங்க, சமுதாயத்தில் போய் டிபிக்கான சிம்டம்ஸ் இருக்கிறவங்கள நாம் தேடி அவங்கள ஆரம்ப கட்டத்தில் நம்ம பரிசோதனை செய்யணும். அது பேர் ஆக்டிவ் கேஸ் ஃபைண்டிங் சொல்லுவாங்க. இன்னொன்று முக்கியமான கேஸ் ஃபைண்டிங் என்னன்னா இன்டென்சிஃபைடு கேஸ் ஃபைண்டிங்னு ஒன்று இருக்குது. அது எங்கன்னா 2 இடத்துல தான் செய்வாங்க. ஒன்று இந்த ஹெச்ஐவி கேர் செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஹெச்ஐவி கேர் செட்டிங்ஸ்னால் என்னென்னா ஹெச்ஐவி பரிசோதனை செய்யக்கூடிய இடமும் ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஏஆர்டி சென்டர்னு சொல்லுவாங்க. அது நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ஸோ இங்கே பேஷண்ட்ஸ் இப்போ ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்க 28 நாளுக்கு ஒரு தடவை அங்கே போவாங்க. அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் அரசு மருத்துவமனையில் மாத்திரை வாங்குறீங்கன்னா 28 நாளைக்கு ஒரு தடவை போய் மாத்திரவங்க. ஸோ அங்கே ஒரு 28 நாளைக்கு பேஷண்ட் வரும்போதும் நாம் சில சிம்டம்ஸ் இருக்கான அந்த பேஷண்ட்டை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். என்ன சிம்டம்ஸ்னால்
2 வாரத்துக்கு மேலே இருமல் சளி இருக்குதான்றது வந்து ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு தான். ஆனால் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு நாள் இருமல் சளி இருந்தாலும் சரி, ஃபீவர் ஜுரம் இருந்தாலும் சரி, எடை குறைஞ்சாலும் சரி, நைட்டில் குளிர் வந்தாலும் சரி, உடனே நம்ம அவங்கள டிபிக்கான பரிசோதனை செஞ்சுக்கணும். பிகாஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து டிபி வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கள வந்து 2 வாரம் வரைக்கும் சளி இருமல் இருக்கான்னு நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கான எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு நாள் இருமல் சளி இருந்தாலே சர்க்கரைனால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உடனே நம்ம டிபி டெஸ்ட்டு பண்ணிக்கணும். இந்த டெஸ்ட்டை நான் சொன்ன மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்துலையும் சரி, ஏஆர்டி சென்டர்னு சொல்லக்கூடிய ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இடத்துலையுமே வந்து இலவசமாக நாங்கள் டெஸ்ட்டு பண்ணுறோம். அடுத்தது வந்து சோஷியல் பிஹேவியர். யார் யார் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க, அதிகமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க, உடம்புல மால்நரிஷ்மெண்ட், அதாவது எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ப்ரோட்டீன் எனர்ஜி இல்லாமல் மால்நரிஷ்ட் ஆகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சான்ஸு அதிகமாக இருக்குது. அதை விட வந்து என்னென்னா இந்த மைக்ரண்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. யார் வெளியிலேருந்து வேலைக்காக இப்போ பாண்டிச்சேரியில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், நிறைய நார்த் இந்தியன் பீப்புளோ இல்லை வெளியிலேருந்து வந்து வேலை செய்வாங்க தங்கி. அவங்க வேலையை முடிச்சிட்ட பிறகு ஒரே ஷெல்டரில் தான் 30 பேர் 40 பேர் போய் தங்குவாங்க. அதில் ஒருத்தவருக்கு டிபி அது இருந்ததுன்னா அதில் தங்கியிருக்கிற அனைவருக்கும் டிபி வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆக்டிவ் கேஸ் ஃபைண்டிங்னா சமுதாயத்தில் போய் நாம்ளே டிபி சிம்டம்ஸ் இருக்கவங்கள கண்டுபிடிக்கிறோம்ல, அது வந்து இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தணும். ஏன்னா பிகாஸ் நம்ம டிபி எலிமினேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். 2025க்குள்ளே நம்ம டிபியை இந்தியாவை விட்டு ஒழிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் சீக்கிரமாக டிபியை நம்மளால் ஒழிக்க முடியும். டிபி இல்லா ஒரு இந்தியாவை நம்ம உருவாக்க முடியும். ஓகே டாக்டர், முன்னாடியே நம்ம ரெசிஸ்டன்ட் டிபியை பற்றி பேசிட்டோம். அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரெசிஸ்டன்ட் டிபி வந்தவங்களுக்கு அவங்க என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக டிபியோட ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடினா டிபி சளி பரிசோதனை மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் செய்வோம். அப்படி மைக்ரோஸ்கோப் செஞ்சு வைத்தியத்தை ஆரம்பிப்போம். அவங்க 2 மாதம் கழித்து நம்ம ஒரு சளி பரிசோதனை செய்யும்போது திருப்பி சளியில் கிருமியோட அளவு குறையலைன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ட் டிபி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சளி பரிசோதனை, அதை கல்ச்சர் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து கல்ச்சர் வந்து சாலிட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது நல்ல மெத்தடு தான். பட் என்னென்னா குறைஞ்சது 4 வாரம் நம்ம வெயிட் பண்ணோம் அந்த கல்ச்சரில் அந்த கிருமி வளருது. அடுத்தது ஒரு 4 வாரம் ஆகும் அந்த வளர்ந்த கிருமி எந்த மாத்திரைக்கு வேலை செய்யும், எந்த மாத்திரைக்கு வேலை செய்யாது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 8 வாரம் 2 மாதம் ஆகிடும். பட் இப்போ வந்து நம்ம இந்த நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் 2017 மாறும்போது இந்த இதில் வந்து நம்ம இப்போ வந்து அந்த நேட் டெக்னாலஜின்னு ஆரம்பத்தில் சொன்னேன், நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சளி பரிசோதனை கொடுக்குற அன்னைக்கே வந்து நம்மளால் வந்து அந்த முக்கியமான மாத்திரை ரெஃபாம்பிசின்ற மெடிசனுக்கு கிருமி வேலை செய்யுமா வேலை செய்யாதன்றதை 2 மணி நேரத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆரம்ப கட்டத்திலே அவருக்கு வந்து நம்ம முதல் கட்ட வைத்தியம் பண்ணலாமா இல்லை 2ஆம் கட்டம் வைத்தியம் பண்ணலாமான்றதை நம்ம உடனே தீர்மானிச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய டெஸ்டிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த நேட் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் கல்ச்சர் டெஸ்ட்லேயே வந்து முதல்ல சாலிட் கல்ச்சர் சொன்னோம், இப்போ லிக்விட் கல்ச்சர் டெஸ்ட்டில் வந்துடுச்சு. இப்போலாம் 15 நாளுக்குள்ளே நம்மளால் டெஸ்ட் இருக்கிற எல்லா மாத்திரையும் வேலை செய்யாதான்றதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த அனைத்து டெஸ்ட்டுமே நம்ம மார்பு நோய் மருத்துவமனை, அரசு மார்பு நோய் மருத்துவமனை கோரிபேட்டில் இருக்கிற ஐஆர்எல்ன்ற லேபில் எல்லா டெஸ்ட்டுமே இலவசமாக நம்ம செய்கிறோம். நேயர்களுக்கு வந்து நீங்கள் நிறைவாக டிபியை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டிபின்ற வியாதியை வந்து நம்மளால் 100% குணப்படுத்த முடியும். அதை விட முக்கியம் டிபி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஆரம்ப கட்டத்திலே நம்ம பரிசோதனை செஞ்சுக்கணும். அப்படி பரிசோதனை செஞ்சு டிபி தான் நமக்கு தெரிஞ்சுதுன்னா முழுமையாக மாத்திரையை அந்த டியூரேஷன் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி எத்தனை மாதம் மாத்திரை சாப்பிட சொல்கிறாரோ அத்தனை மாதம் கண்டிப்பாக நம்ம மாத்திரையை எடுத்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் மாத்திரையை பாதியில் நிறுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் டிபி வைத்தியத்தை பாதியில் பிரேக் பண்ணிங்கன்னா தான் டிபி ரெசிஸ்டண்ட் ஆகிடும். அதில் பெரிய பிரச்சனைன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுன்னா அது உங்களை மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அந்த ரெசிஸ்டண்ட்டான டிபி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆரம்பத்திலே வரப்போகிறது அது ரெசிஸ்டன்ட் டிபியாக தான் வரும், அவங்களுக்கு சென்சிட்டிவ் டிபியாக வராது. ஸோ பேஷண்ட்டு உங்கள் ஒரு நெருங்கிய உறவினர்கள், உங்கள் பிள்ளைகள், அம்மா அப்பா எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ட் டிபியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ ஆரம்ப கட்டத்தில் பரிசோதனை செஞ்சுக்கங்க, வைத்தியத்தை முழுமையாக முடிங்க. அப்புறம் வீட்டில் 5 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தடுப்பு மருந்து கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா
டிபி இல்லாத புதுச்சேரி மாநிலத்தை நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும். இது மருத்துவர்கள் மட்டும் கிடையாது, சமுதாயத்தில் இருக்கிற மக்களோடைய ஒவ்வொரு கடமையாகும். நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உழைச்சிங்கன்னா தான் அந்த 2025க்குள்ளே நம்மளால் டிபியை ஒழிக்க முடியும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு காசநோய் பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். தேங்க்யூ நன்றி.